ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேர் குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி குடமிளகா பச்சடி செய்யலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு உளுந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் நறுக்கிற வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா என்ன பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஒரு 2 குடமிளகா இல்லை 1 குடமிளகா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நறுக்கி வச்சுக்கோங்க. அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அது சேர்த்துனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ வந்துட்டு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம இந்த குடமிளகா வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குடமிளகா பச்சடி ரெடி. சின்ன வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நான் சந்திக்கிறேன். பாய்.